உலக புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர் கோர்டன் பெல் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1887 செப்டம்பர் 13 அன்னைக்கு நியூசிலாந்தோடைய மால்பரோவில் இருக்கிற க்ரோவ் டவுனில் வில்லியம் பெல்லுக்கும் எம்மா அமிலியா டாலமோர் பெல்லுக்கும் மகனாக பிறக்கிறார் சர் ஃப்ரான்சிஸ் கோர்டன் பெல். இவருடைய அப்பா ஒரு சீப் ஃபார்மராக இருந்திருக்கிறாங்க, அதாவது ஆடுகளை வளர்க்கக்கூடிய விவசாயியாக இருந்திருக்கிறாங்க. இதே சமயம் இவருடைய அம்மா ஒரு ஸ்கூல் மிஸ்ட்ரஸ், அதாவது பள்ளி ஆசிரியையாக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. சிறு வயதிலிருந்தே கோர்டன் பெல் ரொம்பவும் சுறுசுறுப்பான ஒரு குழந்தையாக இருந்து வந்தாங்க. இவர் வளர வளர கோர்டன் பெல் நிறைய ஸ்போர்ட்ஸில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக ரக்பி, கிரிக்கெட் போன்ற ஸ்போர்ட்ஸில் கோர்டன் பெல் நிறைய ஆர்வம் காட்டி வந்தாங்க. இந்த நிலையில் 1892ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் கோர்டன் பெல்லுக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது கோர்டன் பெல் செப்டம்பரில் பிறந்திருந்தனால 1892ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் கோர்டன் பெல்லுக்கு 4 வயது இருந்தது. அப்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக க்ரோவ் டவுன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு ப்ரிப்பரட்டரி ஸ்கூலாக இருந்தது. அதாவது அந்த க்ரோவ் டவுன் லோக்கல் ஸ்கூலில் 8th கிரேட் வரைக்கும் ஸ்பெஷாலிட்டிஸ் இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து கோர்டன் பெல் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸ்போர்ட்ஸில் எந்த அளவுக்கு கோர்டன் பெல் ஆர்வம் காட்டி வந்தாரோ அதே மாதிரியே எஜுகேஷன்லையுமே கோர்டன் பெல் நிறைய ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனாலேயே இவருடைய ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே கோர்டன் பெல் ஒரு சிறந்த மாணவனாக திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1897ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் கோர்டன் பெல் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அந்த க்ரோவ் டவுன் லோக்கல் ஸ்கூல்லையே அந்த 8th கிரேட் வரைக்கும் ஸ்பெஷாலிட்டிஸ் இருந்தனால அங்கே இவருடைய மிடில் எஜுகேஷனையும் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கோர்டன் பெல் இவருடைய 6th கிரேடும் அந்த ஒரு க்ரோவ் டவுன் லோக்கல் ஸ்கூல்லையே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இறுதியாக 1900ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 12 வயதில் கோர்டன் பெல் இவருடைய மிடில் எஜுகேஷனையும் அந்த ஒரு க்ரோவ் டவுன் லோக்கல் ஸ்கூல், அந்த ப்ரிப்பரட்டரி ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இந்த 1900ஆம் ஆண்டு கோர்டன் பெல்ல அந்த மால்பரோவில் இருக்கக்கூடிய க்ரோவ் டவுன்ல இருந்து அதே மால்பரோவில் இருக்கக்கூடிய பிளனம் அப்படின்ற இன்னொரு சிட்டிக்கு அனுப்புகிறாங்க. குறிப்பாக அந்த பிளனமில் இருக்கக்கூடிய மால்பரோ ஹை ஸ்கூல், அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. இந்த மால்பரோ ஹை ஸ்கூலானது இன்னைக்கு மால்பரோ பாய்ஸ் காலேஜ் அப்படின்னு அழைக்கப்படுது. இது பேரளவில் காலேஜ் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் இது ஒரு ஹை ஸ்கூல் தான். குறிப்பாக இந்த ஒரு மால்பரோ ஹை ஸ்கூல் அப்படின்றது 1899ஆம் ஆண்டு தான் நிறுவப்பட்டது. அதாவது கோர்டன் பெல் இந்த ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஓராண்டுக்கு முன்னாடி தான் இந்த ஒரு ஸ்கூலானது நிறுவப்பட்டிருந்தது. ஸோ அந்த மால்பரோ ஹை ஸ்கூல், அதாவது இன்றைய மால்பரோ பாய்ஸ் காலேஜ், அங்கு தான் கோர்டன் பெல் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கோர்டன் பெல் அந்த மால்பரோ பாய்ஸ் காலேஜில் இருந்து நடத்தக்கூடிய ரக்பி ஸ்போர்ட்ஸில், அதே மாதிரி அந்த கிரிக்கெட் காம்படிஷன் அதிலெல்லாம் பங்கேற்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் நிறைய திறமையும் கோர்டன் பெல்லுக்கு இருந்தது. எந்த அளவுக்குன்னா அந்த மால்பரோ பாய்ஸ் காலேஜோடைய ரக்பி டீமோடைய ஒரு கேப்டனாகவே இவர் நியமிக்கப்பட்டாங்க. மேலும் இதே சமயம் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அதே மால்பரோ பாய்ஸ் காலேஜோடைய கிரிக்கெட் டீமோடைய ஒரு வைஸ் கேப்டனாக கோர்டன் பெல் நியமிக்கப்பட்டாங்க. அந்த அளவுக்கு ரக்பி, கிரிக்கெட் அப்படின்னு 2 ஸ்போர்ட்ஸ்லையுமே ரொம்ப திறமையான ஒரு சிறுவனாக கோர்டன் பெல் இருந்து வந்தாங்க. இதே காலகட்டத்தில் இவருடைய உயர்கல்வியின் போது தான் கோர்டன் பெல் மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இந்த நிலையில் 1904ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் கோர்டன் பெல் இவருடைய 16 வயதில் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை அந்த மால்பரோ ஹை ஸ்கூல், அதாவது இன்றைய மால்பரோ பாய்ஸ் காலேஜிலிருந்து முடிக்கிறாங்க. பிறகு அதே மால்பரோ பாய்ஸ் காலேஜிலே இவர் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது இது ஒரு 1 இயர் கோர்ஸ். காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ். இது கட்டாயம் கிடையாது. இருந்தாலும் கோர்டன் பெல் இதை எடுத்து படிக்கிறாங்க. படித்து 1905ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் கோர்டன் பெல் இவருடைய அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி அப்படின்ற பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த 1 இயர் கோர்ஸை இவர் முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா கோர்டன் பெல் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக இந்த நியூசிலாந்துடைய மால்பரோவில் இருக்கிற அந்த ஒரு பிளனம்ல இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு அனுப்புகிறாங்க. குறிப்பாக அந்த எடன்பராவில் இருக்கக்கூடிய
யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல். அங்கே இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் யுனைடெட் கிங்டம்லேயே இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் தான் ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒரு மெடிக்கல் ஸ்கூலாக இருந்தது. குறிப்பாக அது யூரோப்லேயே, ஒட்டுமொத்த யூரோப்லேயே இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலானது ரொம்பவும் ப்ராமினென்ட்டான ஒரு மெடிக்கல் ஸ்கூலாக இருந்தது. இதனால தான் இவருடைய அப்பா நியூசிலாந்துடைய மால்பராவில் இருக்கிற அந்த பிளனமில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு அனுப்பி யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவரை சேர்க்கிறாங்க. ஸோ அங்கே சேர்ந்து 1905ஆம் ஆண்டிலிருந்து கோர்டன் பெல் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து MBCHP அந்த டிகிரி தான் எடுத்து படிக்க தொடங்கியிருந்தாங்க. MBCHP அப்படின்றது லட்டினில் மெடிசனே பேக்கலோரியஸ் சிறுஜி அப்படின்னு அர்த்தம். இது இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் கோர்டன் பெல் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது இவர் வந்து அனாட்டமி உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம் அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே ரொம்ப ஆர்வத்தோட கோர்டன் பெல் படித்து வந்தாங்க. அதில் பர்டிகுலராக அனாட்டமி அண்டு சர்ஜரி இதில் தான் நிறைய இன்ட்ரெஸ்ட் ஆனது கோர்டன் பெல்லுக்கு இருந்தது. அனாட்டமி அப்படின்றது உடற்கூறியல். அந்த உடற்கூறியல் அப்படின்னா உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது. உதாரணத்துக்கு உடல் உறுப்புகளில் ஒன்றான இதயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த இதயத்தில் எத்தனை சேம்பர்ஸ் அறைகள் இருக்குது, அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய வால்வுகளினுடைய எண்ணிக்கை, அதே மாதிரி அந்த இதயத்தில் எத்தனை தமனிகள் இருக்குது, அது எங்கே அமைஞ்சிருக்கு, அந்த எந்த வடிவத்தில் இருக்குது, இது மாதிரி அந்த ஒட்டுமொத்த உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படித்து ஆராய்ச்சி பண்ணுறது தான் அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது. இந்த ஒரு சப்ஜெக்டில் தான் இவர் வந்து நிறைய ஆர்வம் காட்டினாங்க. அதே மாதிரி சர்ஜரி அறுவை சிகிச்சை, இந்த நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறது அந்த சப்ஜெக்ட்லையுமே கோர்டன் பெல் வந்து நிறைய ஆர்வம் காட்டி வந்தாங்க. எந்த அளவுக்கு இருந்ததுன்னா 1908ஆம் ஆண்டு இவர் அனாட்டமியில் நல்ல ஸ்கோர் வந்து பண்ணியிருந்தாங்க. இதன் காரணமாகவே கோர்டன் பெல்லுக்கு வந்து வேன்ஸ் டன்லாப் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது இவருக்கு வழங்கப்படுது. இது வந்து இவர் அனாட்டமியில் நல்ல மதிப்பெண் பெறனால இவருக்கு வந்து வழங்கப்படுது. இதுக்கப்புறம் இவர் எல்லா சப்ஜெக்டையுமே ரொம்பவே நல்லா படித்து 1910ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 22-23 வயதில் கோர்டன் பெல் வந்து இவருடைய MBCHP அதாவது மெடிசனே பேக்கலோரியஸ் சிறுஜி அப்படின்ற அந்த MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹானர்ஸில் 1910ஆம் ஆண்டு கோர்டன் பெல் வந்து பாஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்லையே இவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியாக வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. அதாவது டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அப்படின்றது உடற்கூறியலை விளக்கி கூறக்கூடிய ஒரு பொறுப்பு தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்றது. உதாரணமாக இப்போ இந்த விலங்குகள் இருக்குது அப்படின்னா அந்த விலங்குகளினுடைய உடல் உறுப்புகளை வந்து வெளியெடுத்து அந்த உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பையும் அதே உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் இந்த ரெண்டையுமே வந்து மருத்துவ மாணவர்களுக்கு விளக்கக்கூடிய நேரடியாக மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பயன்படுத்தி விளக்கக்கூடிய அந்த பொறுப்பு தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அப்படின்றது. ஸோ இந்த ஒரு பொறுப்பில் தான் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து பணியாற்ற தொடங்குறாங்க. கோர்டன் பெல் வந்து பணியாற்ற தொடங்குறாங்க. இப்படி இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியாக இருக்கும்போது அனாட்டமி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன்ஸை வந்து அட்டன் பண்ணாங்க. அதாவது இந்த மருத்துவத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி, சர்ஜரி, கிளினிக்கல் மெடிசன், மெட்டீரியா மெடிக்கா அப்படின்னு அதில் அனாட்டமி அதை கற்பிக்கக்கூடிய ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டராக தான் கோர்டன் பெல் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அனாட்டமி சப்ஜெக்டை மருத்துவ மாணவர்களுக்கு இவர் தான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க 1910 காலகட்டத்தில் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில். இதே காலகட்டத்தில் அதே யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்லையே கோர்டன் பெல் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் ஆஃப் மெடிசன் MD டிகிரி இது வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட். ஸோ இதை எடுத்து கோர்டன் பெல் வந்து படிக்க தொடங்குறாங்க. இதை படிக்கும்போது கோர்டன் பெல் வந்து ஒரு சர்ஜன் ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. அதாவது மெடிசனில் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம், அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் பிரசவம் பார்க்குறது, கைனகாலஜி பெண் நோயியல், அதே மாதிரி டெர்மட்டாலஜி தோல் மருத்துவம், கார்டியாலஜி இருதயவியல், சர்ஜரி அறுவை சிகிச்சை, ஆப்தல்மாலஜி கண் மருத்துவம், டென்டிஸ்ட்ரி பல் மருத்துவம் அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. அதில் சர்ஜரி அறுவை சிகிச்சையை இவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இந்நிலையில் 1912 இந்த காலகட்டத்தில் அலெக்சாண்டர் ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர். இந்த அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து ஒரு நியூராலஜிஸ்டும் கூட, ஒரு நரம்பியல் நிபுணரும் கூட. ஸோ அவருக்கு கீழே மூளை குறித்த ஒரு ஆராய்ச்சியை இவர் வந்து இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசனுக்கு உண்டான தீசஸ் ஆய்வு கட்டுரைக்காக அவருக்கு கீழே இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதாவது அந்த அலெக்சாண்டர் ப்ரூஸ் தான் இவருக்கு வந்து ஒரு டாக்டரல் அட்வைசராக இருந்தாங்க. ஸோ அவருக்கு கீழே கோர்டன் பெல் வந்து இவருடைய ஆராய்ச்சி பண்ணாங்க. குறிப்பாக இவர் வந்து
ஒரு முக்கியமான இந்த ஆக்சிபிட்டல் லோப்ஸ் அப்படின்றது இது வந்து பிரெயினில் வந்து இருக்குது மூளையில். ஸோ அந்த மூளையினுடைய ஆக்சிபிட்டல் லோப்ஸ் அப்படின்ற மடல்கள் அது குறித்து அந்த ஆக்சிபிட்டல் லோப்ஸ் ஆனது எப்படி வந்து டெவலப் ஆகுது, அதே மாதிரி அதனுடைய மைக்ரோஸ்கோபிக்கல் அப்பியரன்ஸ், அதாவது அதனுடைய நுண் தோற்றம் அது எப்படி இருக்குது அப்படின்ற குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த ஆக்சிபிட்டல் லோப்ஸ் அப்படின்ற ஒன்றும் கிடையாது. இந்த பிரெயின் மூளையினுடைய ஒவ்வொரு செரிப்ரல் ஹெமிஸ்பியர், ஸோ அதனுடைய எண்டில் வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரியர் மோஸ்ட் லோபு தான், அதனுடைய பின்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மடல் போன்ற ஒரு விஷயம்தான் இந்த ஆக்சிபிட்டல் லோப்ஸ் அப்படின்றது. ஸோ அது எப்படி வளருது, அதனுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அதனுடைய மைக்ரோஸ்கோபிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, இது குறித்து இவர் ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஒரு ரிசர்ச் ஒர்க்கு 1912ஆம் ஆண்டு இவர் கோர்டன் பெல் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் சப்மிட் பண்ணவும் செய்கிறாங்க. அது வந்து ஆன் தி டெவலப்மெண்ட் அண்ட் மைக்ரோஸ்கோபிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் தி ஆக்சிபிட்டல் லோப்ஸ் ஆஃப் த பிரெயின் அப்படின்ற அந்த டைட்டில் அலெக்சாண்டர் ப்ரூஸோடைய உதவியோட இவர் இந்த ஒரு எம்டி தீசஸ் அந்த டாக்டர் ஆஃப் மெடிசனுக்கு உண்டான ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கிறாங்க. உடனடியாக இதே 1912ஆம் ஆண்டு இந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, இது வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்கக்கூடிய சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், ஸோ அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ 1912ஆம் ஆண்டு கோர்டன் பெல் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் FRCS அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை கோர்டன் பெல் வந்து பெற்றுறாங்க. மேலும் இதே 1912ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் கோர்டன் பெல் இவருடைய 25 வயதில் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற அந்த எம்டி டிகிரியை இவர் வந்து பெற்றுறாங்க. இப்போ இந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் பெற்ற உடனடியாக இந்த 1912ஆம் ஆண்டு எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல், இது சாட்டா RIE அப்படின்னு அழைக்கப்படும், இது வந்து எடன்பரா ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டலான ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அங்கே ஒரு ஹவுஸ் சர்ஜனாக இவர் வந்து ப்ரொஃபஸர் அலெக்சிஸ் தாம்சன் அப்படின்ற ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் அவருக்கு கீழே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது இவர் வந்து ஏற்கனவே MBBS முடிச்சாச்சு, இப்போ டாக்டர் ஆஃப் மெடிசன் MD முடிச்சாச்சு. 2 டிகிரி முடித்தாலும் இவர் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக நோயாளிகளுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி கோர்டன் பெல் வந்து ஒரு மருத்துவமனையில் ஜாயின் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதை பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா கோர்டன் பெல்லே அந்த தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களினுடைய மேற்பார்வையின் கீழே நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும். இது ரெண்டையுமே சரியாக செஞ்சால் கோர்டன் பெல் வந்து ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக குவாலிஃபை ஆக முடியும், அந்த தகுதி பெற முடியும். இதுக்காக தான் ஒரு ஹவுஸ் சர்ஜனாக இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அந்த எடன்பராவில் இருக்கிற ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற வாலண்டரி ஹாஸ்பிட்டலில் அந்த அலெக்சிஸ் தாம்சன் அப்படின்ற சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணருக்கு இவர் வந்து ஒரு ஹவுஸ் சர்ஜனாக ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த அலெக்சிஸ் தாம்சன் வந்து நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதை கோர்டன் பெல் வந்து பார்த்து பயிற்சி பெறாங்க. இதுக்கப்புறமா அந்த அலெக்சிஸ் தாம்சனுடைய மேற்பார்வையின் கீழே கோர்டன் பெல் வந்து நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சையும் பண்ணுறாங்க. இதை வந்து இவர் ரொம்ப சிறப்பாகவும் செய்ய தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் கோர்டன் பெல்லுக்கு வந்து இவர் டாக்டர் ஆஃப் மெடிசனுக்கு உண்டான அந்த தீசஸ் ஆய்வு கட்டுரை வெளியிட்டிருந்தனால இவருக்கு வந்து குட்சர் மெமோரியல் ஃபெல்லோஷிப் அப்படின்ற ஒரு உதவியானது கிடைச்சிருந்தது, அந்த ஃபெல்லோஷிப் ஆனது கிடைச்சிருந்தது. இது வந்து ஜான் குட்சர் அப்படின்னு ஒரு அனாட்டமிஸ்ட். இந்த ஜான் குட்சருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த ஜான் குட்சருடைய பேரில் குட்சர் மெமோரியல் ஃபெல்லோஷிப் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுதான் வந்து இவருக்கு கோர்டன் பெல்லுக்கு கிடைச்சது. இதை பயன்படுத்தி இவர் வந்து இந்த ராயல் இன்ஃபர்மரி எடன்பரால ஹவுஸ் சர்ஜனாக இவருடைய பணியை முடிச்சுட்டு இந்த ஒரு காலகட்டத்தில் நேராக இவர் வந்து இங்கிலாந்துடைய மெர்சி சைடில் இருக்கிற லிவர்பூலுக்கு போகிறாங்க. அந்த இங்கிலாந்துடைய மெர்சி சைடில் இருக்கிற லிவர்பூலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அங்கே ஒரு RSOவாக இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது ரெசிடென்ட் சர்ஜிக்கல் ஆஃபீஸராக வந்து ஜாயின் பண்ணி அங்குமே இவருடைய அறுவை சிகிச்சை பயிற்சியை மேற்கொள்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த இங்கிலாந்துடைய மெர்சி சைடில் இருக்கிற லிவர்பூலில் இருந்து அதே இங்கிலாந்துடைய கிரேட்டர் மேன்செஸ்டரில் இருக்கிற மேன்செஸ்டருக்கு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த மேன்செஸ்டரில் இருக்கக்கூடிய ஒரு சால்ஃபர்ட் ராயல் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற இன்னொரு ஹாஸ்பிட்டல் அங்குமே ரெசிடென்ட் சர்ஜிக்கல் ஆஃபீஸராக கோர்டன் பெல் வந்து இவருடைய பயிற்சியை மேற்கொள்கிறாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் மறுபடியும் இவர் வந்து இந்த பயிற்சி முடிச்சுட்டு அந்த இங்கிலாந்துடைய கிரேட்டர் மேன்செஸ்டரில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு திரும்புகிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் மேரி வெல்ஸ் பெரி ஆஸ்டின் அப்படின்னு ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்த பிறகு 2 பேரும் வந்து காதலிக்கவும் செய்கிறாங்க. ஸோ அந்த 1913
காலகட்டத்திலேயே கோர்டன் பெல்லுக்கும் அந்த மேரி வெல்ஸ் பெரி ஆஸ்டின் 2 பேருக்குமே என்கேஜ்மெண்ட்டும் வந்து நடந்துருது. இதுக்கிடையில் 1913ஆம் ஆண்டு கோர்டன் பெல் வந்து ஜெர்மனியில் இருக்கிற பெர்லின் வந்து போகிறாங்க. அந்த பெர்லினில் இருக்கக்கூடிய சேரிட்டே ஹாஸ்பிட்டல் அங்கே போய் இவரை வந்து அட்டன் பண்ணி அங்கே வந்து ஆகஸ்ட் பியர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாங்க. ஸோ அவர் கீழே இவர் வந்து இன்னும் கூடுதலாக ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை முறைகளையுமே கோர்டன் பெல் வந்து கற்றுக்குறாங்க. இந்த நிலையில் தான் கோர்டன் பெல்லுக்கு வந்து அமெரிக்காவிலேருந்தே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்குது. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மின்னசோட்டாவில் இருக்கிற ராச்செஸ்டர் அங்கே இருக்கக்கூடிய மேயோ கிளினிக் அப்படின்ற ரொம்ப ஃபேமஸான ஒரு கிளினிக் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அது. அதாவது மேயோ கிளினிக் அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அங்கே மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் வழங்கப்படக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த மேயோ கிளினிக்கில் ஒரு ஃபெல்லோஷிப் ஆனது இவருக்கு வந்து கிடைக்குது. இதை பயன்படுத்தி 1914ஆம் ஆண்டு கோர்டன் பெல் வந்து அந்த ஜெர்மனியில் இருக்கிற பெர்லின்லேருந்து அடுத்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மின்னசோட்டாவில் இருக்கிற ராச்செஸ்டருக்கு போய் மேயோ கிளினிக்கில் ஃபெல்லோஷிப்பை வந்து இவர் பெற்று அந்த ஃபெல்லோஷிப் படி இவர் வந்து ஓராண்டு ஃபெல்லோஷிப் அது. ஸோ அதன்படி அங்கே வந்து ரிசர்ச் வந்து பண்ண தொடங்குறாங்க. இந்நிலையில் இதே 1914ஆம் ஆண்டு தான் முதல் உலகப் போர் தொடங்கிறது. இந்த முதல் உலகப் போர் தொடங்கி ஒரு பக்கம் நடந்து வர இன்னொரு பக்கம் 1915ஆம் ஆண்டு அந்த மேயோ கிளினிக்ல இருந்து இவருடைய ஃபெல்லோஷிப் அந்த ஒரு வருட ஃபெல்லோஷிப்பை கோர்டன் பெல் வந்து முடிச்சிடுறாங்க. பிறகு இந்த 1915ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மினசோட்டாவில் இருக்கிற ராச்செஸ்டர்ல இருந்து மறுபடியும் இவர் வந்து பிரிட்டனுக்கு யுனைடெட் கிங்டமுக்கே வந்துடுறாங்க. இந்த முறை முதல் உலகப் போர் நடந்து வந்தனால இவர் வந்து ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர் RAMC அப்படின்ற ஒரு இராணுவ மருத்துவ படை அதில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதில் இவர் ஜாயின் பண்ணுறது ஏன்னா அங்கே இந்த RAMC அப்படின்ற இராணுவ மருத்துவ படையானது இராணுவ வீரர்களுக்கு காயமடையும் போது அவங்களுக்கு உண்டான மருந்துகளை சரியாக வந்து கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த RAMC அப்படின்ற ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற இராணுவ மருத்துவ படை. ஸோ அதில் இவர் ஒரு சர்ஜனாக இருந்தனால ஒரு சர்ஜனாகவே அறுவை சிகிச்சை நிபுணராகவே 1915ஆம் ஆண்டு கோர்டன் பெல் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ண உடனடியாக இவர் வந்து ஃப்ரான்ஸுக்கு அனுப்பப்படுறாங்க. ஸோ ஃப்ரான்ஸில் கோர்டன் பெல் வந்து ஒரு சர்ஜனா பணியாற்றுறாங்க. குறிப்பாக பிரான்ஸில் இருக்கக்கூடிய 20th ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அங்கே ஒரு சர்ஜனா இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. பிறகு 1916ஆம் ஆண்டு கோர்டன் பெல் வந்து இவர் ஒரு சர்ஜிக்கல் ஸ்பெஷலிஸ்டாக நியமிக்கப்படுறாங்க. அதிலும் குறிப்பாக கோர்டன் பெல் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் நியமிக்கப்படுறாங்க. அது வந்து கேஷுவல்டி கிளியரிங் ஸ்டேஷன் CCS அதனுடைய நம்பர் 21 இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க ஒரு சர்ஜிக்கல் ஸ்பெஷலிஸ்டாக. இந்நிலையில் இதே காலகட்டத்தில் இவருடைய அந்த என்கேஜ்மெண்ட் நடந்திருந்த அந்த ஒரு மேரி வெல்ஸ் பெரி ஆஸ்டின் அப்படின்ற பெண் வந்து ரெட் கிராஸ் கான்வலசன்ட் ஹாஸ்பிட்டல் அதை வந்து நடத்தி வந்தாங்க. அதன் மூலமாக ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் பிரைஸ் அதை வந்து இவருடைய வருங்கால மனைவி அவங்க வந்து பெற்றாங்க. ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படின்னு ஒரு முதல் செவிலியர் பெண் செவிலியர். இந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேலுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இவங்க தான் வந்து லேடி வித் லேம்ப் அதாவது விளக்கேந்திய நங்கை அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஸோ அவங்க இறந்த பிறகு அவங்களை கௌரவிக்கிறதுக்காக அவங்களுடைய பேரில் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் பிரைஸ் அப்படின்னு இருந்தது. அது வந்து மருத்துவத்தில் சாதனை பண்ணக்கூடிய பெண்களுக்கு வழங்கப்படும். ஸோ அது மாதிரி இவருடைய வருங்கால மனைவியான இந்த மேரி வெல்ஸ் பெரி ஆஸ்டின் அவங்க வந்து இந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் பிரைஸை வந்து பெற்றாங்க. இதுக்கிடையில் இதே 1916ஆம் ஆண்டு மார்ச் 15 அன்னைக்கு கோர்டன் பெல் வந்து இவருடைய 28 வயதில் அந்த மேரி வெல்ஸ் பெரி ஆஸ்டின் அப்படின்ற அந்த ஒரு பெண்ணை இவருடைய 28 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவர் செப்டம்பரில் பிறந்தவர். மார்ச் மாதம் இவருக்கு 28 வயது இருந்தது. செப்டம்பர் வந்தால் தான் 29 வயது. ஸோ திருமணத்துக்கு பிறகு கோர்டன் பெல்லுக்கும் அந்த ஒரு மேரி வெல்ஸ் பெரி ஆஸ்டின் பெல் 2 பேருக்கும் அதாவது கோர்டன் பெல்லுக்கும் இவருடைய மனைவிக்கும் 3 பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 4 குழந்தைகள் பிறந்தது. இது கோர்டன் பெல்லுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க இதுக்கிடையில் இதே 1916ஆம் ஆண்டு கோர்டன் பெல் வந்து ஒரு மேஜராக வந்து பதவி உயர்வை பெறாங்க. சர்ஜிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற பொறுப்பிலிருந்து மேஜராக பதவி உயர்வை பெறாங்க இராணுவத்தில். மேலும் இதே 1916ஆம் ஆண்டு ஜூலை 1 அன்னைக்கு இவர் வந்து பிரான்ஸில் இருக்கிற சாம் அங்கே வந்து அனுப்பப்படுறாங்க. அங்கே பிரான்ஸில் இருக்கிற சாமில் பேட்டில் ஆஃப் த சாம் வந்து நடந்தது. அதாவது அந்த சாமில் ஒரு மிகப்பெரிய போர் நடந்தது. அதில் தான் முதல் முறை வந்து கோர்டன் பெல் அங்கு காயமடையக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணாங்க. ஸோ மிலிட்ரி சர்ஜரி எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஜூலை மாதத்தில் தான் கோர்டன் பெல் வந்து அந்த பிரான்ஸில் இருக்கிற சாமில் தான் இவர் வந்து பெற்றாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் எக்கச்சக்கமான இராணுவ வீரர்களுக்கு கோர்டன் பெல் வந்து
அறுவை சிகிச்சைலாம் பண்ணாங்க. இந்த ஒரு ஃப்ரான்ஸில் இருக்கிற சாமில் பேட்டில் ஆஃப் த சாம் ஆனது 1916 ஜூலை 1 தொடங்கி அதே 1916 நவம்பர் 18 அன்னைக்கு முடிவடைஞ்சது. 4.5 மாதம் வந்து நடந்தது. ஸோ இதுக்கப்புறமா இவர் வந்து இந்த இராணுவத்தில் இவர் ஆற்றின பங்களிப்புக்காக மிலிட்டரி காஸ் அப்படின்ற எம்சி அப்படின்ற அந்த ஒரு அவார்டு அது வந்து RAMC ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர் தரப்பிலிருந்து யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து கோல்டன் பெல்லுக்கு வழங்கப்படுது. இதுக்கப்புறமா கோல்டன் பெல் வந்து 1917ஆம் ஆண்டு இந்த ஏற்கனவே நம்பர் 21 கேஷுவாலிட்டி கிளியரிங் ஸ்டேஷனில் இப்போ ஒர்க் பண்ணி வராங்க. அடுத்து இவர் வந்து நம்பர் 48 கேஷுவாலிட்டி கிளியரிங் ஸ்டேஷன் அங்கே வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ அடுத்து இவர் வந்து மேஜராக இந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் அங்கே இருக்கக்கூடிய பேட்டில்ஸ் அதில் பாதிக்கப்படக்கூடிய வீரர்களுக்கு 1917 1918 இந்த காலகட்டத்திலலாம் கோல்டன் பெல் வந்து எக்கச்சக்கமான சிகிச்சைகளை கொடுத்து வந்தாங்க. இந்நிலையில் தான் இந்த 1918ஆம் ஆண்டு தான் முதல் உலகப்போர் முடிவடையுது. இந்த முதல் உலகப்போர் முடிவடைஞ்சது 1918ஆம் ஆண்டு இருந்தாலும் 1919ஆம் ஆண்டு தான் ஆர்மி, நேவி, ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் எல்லாமே டிமொபைலைஸ் பண்ணப்பட்டது. டிமொபைலைஸ் பண்ணப்படும் போது ஆர்மியில் ரொம்ப சாதனை பண்ணவங்க வந்து மென்ஷன் பண்ணப்பட்டாங்க. அவங்களுடைய பேர் வந்து டிஸ்பேச்சர்ஸில் இருந்தது. ஸோ அப்படி கோல்டன் பெல்லுடைய பேர் வந்து இடம்பெற்றது இவர் வந்து இராணுவத்தில் ஆற்றின பங்களிப்புக்காக. இதுக்கப்புறம் இந்த 1919ஆம் ஆண்டு கோல்டன் பெல் வந்து போரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் இவர் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கே போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா இந்த காலகட்டத்தில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கேயே இவர் ஒரு கிளினிக்கல் டியூட்டராக ஜாயின் பண்ணுறாங்க. குறிப்பாக 1920ஆம் ஆண்டு கோல்டன் பெல்லுக்கு இந்த ஒரு பொறுப்பானது கிடைக்குது. அதுவும் வந்து அந்த அலெக்சிஸ் தாம்சன் இவர் ஏற்கனவே ஹவுஸ் சர்ஜனாக இருந்த அந்த ஒரு சர்ஜன் அந்த ஒரு அலெக்சிஸ் தாம்சனுக்கு கீழவே இவர் வந்து கிளினிக்கல் டியூட்டர் ஆகிறாங்க 1920ஆம் ஆண்டு. அடுத்து இவர் ஒரு சர்ஜிக்கல் டியூட்டராகவே நியமிக்கப்படுறாங்க. ஸோ இவருடைய டீச்சிங் கெரியரை கோல்டன் பெல் வந்து 1920ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் தொடங்குறாங்க. ஸோ இங்கு தான் கோல்டன் பெல் இவருடைய ஃபேமிலியோட வாழ்ந்து வந்தாங்க. பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1923ஆம் ஆண்டு அந்த கிளினிக்கல் டியூட்டர் அப்படின்ற அந்த பொறுப்பிலிருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து இவர் விலகுறாங்க. விலகின உடனடியாக 1924ஆம் ஆண்டு அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய இவர் மருத்துவ அறுவை சிகிச்சை பயிற்சி பெற்ற ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற அந்த வாலண்டரி ஹாஸ்பிட்டல் அங்கே ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜனா உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக 1924ஆம் ஆண்டு கோல்டன் பெல் நியமிக்கப்படுறாங்க. மேலும் இதே 1924ஆம் ஆண்டு அந்த எடன்பராவில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே இவர் வந்து 1912ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ 1924ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா அப்படின்ற எடன்பராவில் இருக்கக்கூடிய அந்த சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ் அதில் ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ 1924ஆம் ஆண்டு தான் ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா FRCSED அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை பெறாங்க. இதுக்கப்புறமா இதே காலகட்டத்தில் இவர் வந்து டெஸ்டிகுலர் டியூமர்ஸ் குறித்து கோல்டன் பெல் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. டெஸ்டிகுலர் டியூமர்ஸ் அப்படின்றது வந்து ஆண்களினுடைய விதைப்பையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் அந்த கட்டிகள் அந்த புற்றுநோய் கட்டிகள் குறித்து கோல்டன் பெல் வந்து ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. குறிப்பாக அந்த புற்றுநோய் கட்டிகளினுடைய திசுக்கள் டிஷ்யூஸ் அதனுடைய மைக்ரோஸ்கோபிக் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு, அதனுடைய ஹிஸ்டலாஜிக்கல் அப்பியரன்ஸ் அது வந்து எப்படி அமைஞ்சிருக்கு, அதனுடைய ஸ்ட்ரக்சர் அது குறித்தும் அதேமாதிரி அதனுடைய வளர்ச்சி அது எப்படி அந்த டெஸ்டிகுலர் டியூமர்ஸ் அந்த புற்றுநோயானது விதைப்பையில் ஏற்படுது இது குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகளை பப்ளிகேஷன்ஸாக இவர் 1925ஆம் ஆண்டு கோல்டன் பெல் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக கருதப்பட ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக இது வந்து சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் டு தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அந்த டெஸ்டிகுலர் டியூமர்ஸ் அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே போற்றப்படுது. அதாவது இந்த விதைப்பை புற்றுநோய் ஸோ அதை பற்றி அதனுடைய வளர்ச்சியையும் அதனுடைய வகைகளையும் புரிஞ்சுக்கிறதுல இவருடைய பங்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லி கருதப்பட்டு வருது. ஸோ இதில் இவர் குறிப்பாக இந்த டெஸ்டிகுலர் டியூமர்ஸ்லேயே இருக்கக்கூடிய வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிகுலர் டியூமர்ஸ் அப்படின்னு அந்த விதைப்பை புற்றுநோய்களின் பல்வேறு வகைகள் ஸோ அதனுடைய டெவலப்மெண்ட் அதனுடைய ஹிஸ்டலாஜிக்கல் அப்பியரன்ஸ் இது குறித்து தான் இவர் ஆராய்ச்சி பண்ணி இந்த 2 ரிசர்ச் பேப்பர்ஸை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த 1925ஆம் ஆண்டு இவருடைய ஓன் கண்ட்ரியான நியூசிலாந்து அந்த நியூசிலாந்துடைய ஒட்டாகோவில் இந்த நியூசிலாந்துடைய அந்த ஒட்டாகோவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டனிடின் அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டி அங்கே
இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற அறுவை சிகிச்சை பேராசிரியர் அப்படின்ற அந்த ஒரு பதவியானது கோர்டன் பெல்லுக்கு வழங்கப்படுது. இதன் காரணமாக இவர் வந்து 1925ஆம் ஆண்டு இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பிராவில் இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பிரா அப்படின்ற வாலண்டரி ஹாஸ்பிட்டலோடைய அசிஸ்டன்ட் சர்ஜன் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்ற அந்த பொறுப்பை ரிசைன் பண்ணிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பிராவில் இருந்து அந்த நியூசிலாந்தோடைய அட்டாகோவில் இருக்கிற டனிடனுக்கு இவர் வந்து போயிடுறாங்க. அந்த டனிடனுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோ மெடிக்கல் ஸ்கூலில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி 1925ஆம் ஆண்டிலிருந்து கோர்டன் பெல் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இதில் குறிப்பாக இது வந்து ரால்ஃப் பார்னெட் சேர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு இந்த ஒரு பொறுப்பு. அதாவது லூயிஸ் பார்னெட் அப்படின்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், அவருடைய மகன் தான் இந்த ரால்ஃப் பார்னெட் அப்படின்றவர். அவர் வந்து போரில் இறந்து போயிருந்தாங்க. அவரின் நினைவாக தான் ரால்ஃப் பார்னெட் சேர் ஆஃப் சர்ஜரி, சேர்னா ப்ரொஃபஸர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி ஒரு ப்ரொஃபஸர்ஷிப் ஆனது அவருடைய பேரில் உருவாக்கப்பட்டது. அந்த ப்ரொஃபஸர்ஷிப்பாக தான் அந்த ஒரு ப்ரொஃபஸர்ஷிப்பில் தான் கோர்டன் பெல் வந்து நியமிக்கப்பட்டாங்க அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோ மெடிக்கல் ஸ்கூலில். ஸோ இவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி, அதுலேயும் குறிப்பாக ரால்ஃப் பார்னெட் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற அறுவை சிகிச்சை பேராசிரியராக 1925ஆம் ஆண்டிலிருந்து கோர்டன் பெல் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோ மெடிக்கல் ஸ்கூலில் பணிபுரிய தொடங்குறாங்க. இந்நிலையில் அங்கு ஒரு அந்த எப்படி இந்த இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் இருக்குதோ, ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பிராவில் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான காலேஜ் இருக்கும். அதே மாதிரி இங்கேயுமே வந்து துவங்கப்படணும் அப்படின்னு சொல்லி கோர்டன் பெல் வந்து முயற்சித்தாங்க. இவருடைய முயற்சிக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவித்தாங்க. நிறைய பேர் இதே மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. இதன் விளைவாக 1927ஆம் ஆண்டு 1927ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இவங்க தரப்பிலிருந்து காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலேசியா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் நிறுவப்படுது. அதுதான் பிற்காலத்தில் ராயல் ஆஸ்திரேலேசியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் RACS அப்படின்னு 1927ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது தான் அழைக்கப்பட தொடங்கியிருந்தது. ஸோ அந்த ராயல் ஆஸ்திரேலேசியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய ஒரு ஃபவுண்டர் மெம்பராக இவரும் இருந்தாங்க, கோர்டன் பெல்லும். ஏன்னா அது நிறுவப்படுறதுக்கு இவரும் காரணம். ஸோ இவர் அந்த ஃபவுண்டேஷன் ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் ஆஸ்திரேலேசியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் RACS அப்படின்ற இந்த கௌரவத்தையும் இவர் பெறாங்க. இந்நிலையில் 1929ஆம் ஆண்டு கோர்டன் பெல் வந்து இன்னொரு முக்கிய பொறுப்பை வந்து பெறாங்க. அதாவது அந்த நியூசிலாந்துடைய அந்த அட்டாகோ சேர்ந்த டிவிஷனுடைய பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன், ஸோ அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய அந்த அட்டாகோ டிவிஷன் அதனுடைய ஒரு சேர்மனாக 1929ஆம் ஆண்டு கோர்டன் பெல் நியமிக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்பில் 1930 வரைக்கும் கோர்டன் பெல் இருந்தாங்க. இதுக்கப்புறம் 1930 காலகட்டத்தில் கோர்டன் பெல் வந்து அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோ மெடிக்கல் ஸ்கூலில் இவர் பல விஷயங்கள் பண்ண தொடங்குறாங்க. குறிப்பாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜிக்கல் யூனிட்டை இவர் வந்து உருவாக்குறாங்க. மேலும் இந்த சர்ஜரியிலேயே நிறைய சப் ஸ்பெஷாலிட்டிஸை இவர் வந்து கொண்டு வராங்க. அதாவது அறுவை சிகிச்சை நிபுணர்னால் சும்மா வெறும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக உதாரணத்துக்கு ஆர்த்தோபெடிக் சர்ஜன், அதாவது எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள், அதுக்கப்புறமா ஆப்தால்மிக் சர்ஜன்ஸ் கண் அறுவை சிகிச்சை நிபுணர்கள், அதேமாதிரி கைனகாலஜிக்கல் சர்ஜன், அதாவது இந்த பெண் நோயியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமாக அதில் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி தனித்தனியான ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து உருவாக்கி இவர் கோர்டன் பெல் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோ மெடிக்கல் ஸ்கூலில் நிறைய அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்ஜரியிலே இந்த மாதிரி சப் ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் உருவாக்கி பாட புத்தகங்களையும் கொண்டு வராங்க. இது மாதிரி கோர்டன் பெல் வந்து 1930கள் முழுக்க பல விஷயங்கள் பண்ணாங்க. இதனாலேயே யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோ மெடிக்கல் ஸ்கூலானது மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போக தொடங்கியிருந்தது. இவர் போகிறதுக்கு முன்னாடி வெறும் சர்ஜரி மட்டும் டிபார்ட்மெண்ட்டில் பொதுவாக இருந்தது. இவர் தான் வந்து ஆப்தால்மிக் சர்ஜரி, அதுக்கப்புறமா வந்து நான் சொன்ன ஆர்த்தோபெடிக் சர்ஜரி, கைனகாலஜிக்கல் சர்ஜரி அப்படின்னு பல விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனாக கோர்டன் பெல்லுடைய அந்த ஒர்க்கில் இருந்தது. இதுக்கப்புறம் 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் தொடங்கிறது. இந்த 2ஆம் உலகப் போர் தொடங்கிய பிறகு கோர்டன் பெல் வந்து போரில் பங்கேற்கல. ஆனால் அதுக்கு பதிலாக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோ மெடிக்கல் ஸ்கூல்லையே பணிபுரியக்கூடிய எக்கச்சக்கமான பேராசிரியர்கள் அவங்க எல்லாம் வந்து போரில் பங்கேற்றாங்க. இதனாலேயே அவங்களுடைய பொறுப்பு இங்கே வந்து அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்தாங்க மருத்துவம் படிக்கிறதுக்காக. அப்போ அத்தனை பேருக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கும் ஆட்கள் வந்து குறைவாக இருந்தாங்க. ஸோ கோர்டன் பெல் சிங்கிள் நபராக இருந்து 1939ஆம் ஆண்டிலிருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோ மெடிக்கல் ஸ்கூலில்
மருத்துவத்தை கற்பிக்க தொடங்குறாங்க. மேலும் இதே 1939ஆம் ஆண்டு தான் இவர்னாலையும் நிறுவப்பட்டிருந்த அந்த ராயல் ஆஸ்திரேலேசியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய ஒரு கவுன்சிலில் ஒரு மெம்பராக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஒரு கவுன்சிலராக நியமிக்கப்படுறாங்க. இந்த பொறுப்பில் அந்த லூயிஸ் பார்னட் அப்படின்ற அந்த இவர் வகிக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி பொறுப்பை உருவாக்கினவர் அவர் இருந்தாங்க. அவருக்கு பிறகு இந்த 1939ஆம் ஆண்டு கோர்டன் பெல் நியமிக்கப்பட்டாங்க. இதில் 1940கள் காலகட்டத்திலையும் கோர்டன் பெல் வந்து தொடர்ச்சியாக அந்த 2 பொறுப்புகளில் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியா யூனிவர்சிட்டி அட்டாகோ மெடிக்கல் ஸ்கூல்லையும் சாதனைகள், இன்னொரு பக்கம் வந்து இந்த இன்னொரு பொறுப்பில் கவுன்சிலர் அப்படின்ற பொறுப்பில் ராயல் ஆஸ்திரேலேசியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ்லையும் திகழ்ந்து வந்தாங்க. இந்நிலையில் 1943ஆம் ஆண்டு அந்த ராயல் ஆஸ்திரேலேசியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் உடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் முடிவடையுது. 2ஆம் உலகப் போர் முடிவடைஞ்ச பிறகு நிறைய அந்த மருத்துவர்கள், பேராசிரியர்கள்லாம் மறுபடியும் யூனிவர்சிட்டி அட்டாகோ மெடிக்கல் ஸ்கூலுக்கு வர்றாங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் தான் கோர்டன் பெல்லோடைய அந்த பணிச்சுமை வந்து குறைஞ்சது. ஆனால் இவங்க இல்லாதப்போ கிட்டத்தட்ட 6 வருடங்கள் 1939 to 1945 வரைக்கும் மிகப்பெரிய பல விஷயங்களை கோர்டன் பெல் வந்து செஞ்சிருந்தாங்க. இதிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு கோர்டன் பெல்லுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவம் கிடைச்சது. அதாவது 1947ஆம் ஆண்டு ராயல் ஆஸ்திரேலேசியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் உடைய ஒரு வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற பொறுப்பிலிருந்து ஒரு ஃபுல் பிரசிடெண்டாகவே நியமிக்கப்படுறாங்க. ஸோ 1947ஆம் ஆண்டு இந்த பொறுப்பை இவர் வகிக்க தொடங்கி 2 ஆண்டுகள் 1949 வரைக்கும் அந்த ராயல் ஆஸ்திரேலேசியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் உடைய பிரசிடெண்டாக கோர்டன் பெல் வந்து இருந்தாங்க. இது இவர் கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம். ஏன்னா இந்த ராயல் ஆஸ்திரேலேசியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆனது நிறுவப்பட்டது 1927. ஸோ அடுத்து 1947 வரைக்கும் ஒரே ஒரு நியூசிலாந்தை சேர்ந்தவர் தான் அறுவை சிகிச்சை நிபுணராக அந்த பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. அவருக்கு பிறகு 2ஆவதாக கோர்டன் பெல் தான் வந்து ஒரு பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ இந்த பொறுப்பை 1949ஆம் ஆண்டு அந்த ராயல் ஆஸ்திரேலேசியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் உடைய பிரசிடென்ட் அப்படின்னா அந்த பதவியை கோர்டன் பெல் நிறைவு செய்கிறாங்க. இதுக்கப்புறம் அங்கிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1952ஆம் ஆண்டு கோர்டன் பெல் வந்து கிட்டத்தட்ட இவருடைய 65 வயதில் அந்த யூனிவர்சிட்டி அட்டாகோ மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற பொறுப்பிலிருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆன இதே 1952ஆம் ஆண்டு தான் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் அதனுடைய ஒரு ஆனரரி ஃபெல்லோவா கௌரவ உறுப்பினராக இந்த 1952ஆம் ஆண்டு கோர்டன் பெல் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து 1953ஆம் ஆண்டு கோர்டன் பெல்லுக்கு வந்து அப்போதைய குயின் எலிசபெத் II அவங்கனால கோர்டன் பெல்லுக்கு வந்து நைட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் KBE அப்படின்ற கௌரவம் வழங்கப்படுது. அதாவது இந்த 1953ஆம் ஆண்டிலிருந்து தான் கோர்டன் பெல் வந்து சர் கோர்டன் பெல் அப்படின்னு கௌரவத்தோட அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக அவருடைய ஃபுல் நேம் வந்து பிரான்சிஸ் கோர்டன் பெல். ஸோ 1953க்கு பிறகுதான் சர் பிரான்சிஸ் கோர்டன் பெல் அப்படின்னு கௌரவத்தோட கோர்டன் பெல் அழைக்கப்பட தொடங்கியிருந்தாங்க. இதுக்கப்புறமாவும் கோர்டன் பெல் பல விஷயங்கள் பண்ணாங்க. குறிப்பாக இந்த நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த அட்டாகோ அப்படின்ற இடமானது நியூசிலாந்துடைய சவுத்லேண்ட் அங்கே தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் அட்டாகோ அண்டு சவுத்லேண்டு பிரான்ச் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் கேன்சர் கேம்பைன் சொசைட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து பிரிட்டிஷ் எம்பையருடைய கேன்சர் கேம்பைன் சொசைட்டி. ஸோ அது வந்து நியூசிலாந்துடைய அந்த அட்டாகோ அண்டு சவுத்லேண்ட் அந்த டிவிஷனுடைய அந்த பிரான்ச்சோடைய ஒரு சேர்மனாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. மேலும் அதே மாதிரியே கேன்சர் கமிட்டி ஒன்று, கேன்சர் அப்பீல் கமிட்டி அப்படின்னு அதனுடைய ஒரு சேர்மனாகவும் கோர்டன் பெல் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இந்நிலையில் இவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி இவருக்கு வந்து வேலை பார்க்காம இருக்க பிடிக்கல. இதனால் 1957ஆம் ஆண்டு கோர்டன் பெல் வந்து மறுபடியும் ஓராண்டுக்கு மட்டும் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அட்டாகோ மெடிக்கல் ஸ்கூலில் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியாக பணிபுரிஞ்சு 1958ஆம் ஆண்டு இவருடைய கிட்டத்தட்ட 71 வயதில் அந்த பதவியை நிறைவு செஞ்சாங்க. இதுக்கப்புறம் 1960 காலகட்டத்தில் கோர்டன் பெல் வந்து ஓய்வில் தான் இருந்து வந்தாங்க. இருந்தாலும் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அட்டாகோ மெடிக்கல் ஸ்கூலோடைய ஹிஸ்டரி வரலாறு குறித்து இவரும் சர் சார்ல்ஸ் ஹெர்கஸ் அப்படின்னு இன்னொரு அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் கூட சேர்ந்து கோர்டன் பெல் எழுதினாங்க. இது 1964ஆம் ஆண்டு அந்த சர் சார்ல்ஸ் ஹெர்கஸ் கூட சேர்ந்து கோர்டன் பெல் வந்து ஹிஸ்டரி ஆஃப் தி யூனிவர்சிட்டி ஆஃப் அட்டாகோ மெடிக்கல் ஸ்கூல்ன்ற டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா கோர்டன் பெல் வந்து இவருடைய வாழ்க்கை வரலாறை எழுதுறாங்க. அது 1968ஆம் ஆண்டு சர்ஜன் சாகா அப்படின்ற அந்த டைட்டில் இவருடைய ஆட்டோபயோகிராஃபியை கோர்டன் பெல் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த நிலையில் இதே 1968ஆம் ஆண்டு தான் கோர்டன் பெல்லுடைய மனைவியான அந்த மேரியன் வெல்ஸ் பெரி ஆஸ்டின் பெல் அவங்க வந்து இறந்து போகிறாங்க. இது கோர்டன் பெல்லுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பாக இருந்தது. இதுக்கப்புறமாவும் கோர்டன் பெல் வந்து பொது வாழ்க்கையில் பல விஷயங்கள் பண்ணாங்க. குறிப்பாக 1969ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப்
ஒட்டாகோ மெடிக்கல் ஸ்கூல் அதனுடைய சென்டினரி செலிப்ரேஷன் அதில் வந்து இவர் பங்கேற்றாங்க. மற்றபடி அதுக்கப்புறம் இவர் வந்து பெருசாக பப்ளிக்லாம் அப்பியர் ஆகலை. ஏன்னா கோர்டன் பெல்லுடைய உடல் நலமும் வந்து குறைவடைய ஆரம்பிச்சிருந்தது. இறுதியாக இப்பேற்பட்ட நபர் 1970ஆம் ஆண்டு பிப்ரவரி 28 அன்னைக்கு இவருடைய 82 வயதில் கோர்டன் பெல் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1970 பிப்ரவரி 28 இவருடைய 82 வயதில் கோர்டன் பெல் இறந்து போயிடுறாங்க. கோர்டன் பெல் இறந்து போயிட்டாலும் அறுவை சிகிச்சையில் இவர் ஆற்றின பங்களிப்புக்காக சில முக்கியமான கௌரவங்கள் வழங்கப்பட்டது. குறிப்பாக இந்த ராயல் ஆஸ்திரேலியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அது நிறுவனருக்கு காரணமாக இருந்தவர் கோர்டன் பெல். இதனாலேயே அந்த ராயல் ஆஸ்திரேலியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் தரப்பிலிருந்து இவருடைய பேரில் அப்பானமஸ் லெக்சர் ஒன்று நிறுவனாங்க. அந்த எப்பானமஸ் லெக்சர் தான் கோர்டன் பெல் லெக்சர்ஷிப் அப்படின்னு சொல்லி சார் கோர்டன் பெல் லெக்சர்ஸ் அப்படின்னு அது வருடம் கரெக்டாக 1970க்கு பிறகு அது வருடம் இன்னைக்கு வரைக்குமே தொடர்ச்சியாக ராயல் ஆஸ்திரேலியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸில் இவரை கௌரவப்படுத்துறதுக்காக இவருடைய பேரில் அந்த மெடிக்கல் லெக்சர் அந்த மருத்துவ விரிவுரை வழங்கப்பட்டு வருது. மேலும் இதே மாதிரி இவர் பணிபுரிஞ்ச அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோ மெடிக்கல் ஸ்கூல் அவங்க தரப்பிலிருந்து இவருடைய பேரில் சார் கோர்டன் பெல் பிரைஸ் அப்படின்னு சொல்லி அறுவை சிகிச்சை சர்ஜரியில் சார் கோர்டன் பெல் பிரைஸ் இன் சர்ஜரி அப்படின்னு அறுவை சிகிச்சையில் ஒரு பிரைஸை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. சார் கோர்டன் பெல்லை வந்து கௌரவப்படுத்துறதுக்காக. ஸோ இறந்த பிறகும் கோர்டன் பெல் வந்து இந்த மாதிரி இவருடைய பேரினால் வழங்கப்படக்கூடிய விரிவுரைகள்னாலையும் அந்த மருத்துவ அவார்ட்ஸ் அந்த விருதுகள்னாலையும் மருத்துவ உலகில் இன்னைக்கு வரைக்குமே இறந்த பிறகும் வாழ்ந்து வராங்க. ஸோ இப்பேற்பட்ட கோர்டன் பெல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.